இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்ற காலத்திலே ஏற்ற காரியங்களை செய்வதற்காக அவரிலே நிலைத்திருப்போமேயானால், இரவும் பகலும் தியானித்து கொண்டு இருப்போமேயானால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறாரு, என்னாலே அன்றி உங்களால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கை கனி தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். இந்த கனி தரக்கூடிய என்று சொல்லும்பொழுது, ஒரு மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்க, கொஞ்ச நாளாகும். அதற்கு பிறகு குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இலை உதிர் காலமாக இருக்கிறபடினாலே எல்லா இலைகளும் உதிர்ந்து புதிய இலைகள் வந்து அது பூவாக பூத்து காய் கொடுத்து கனியாக மாறி அது எல்லாரும் விரும்பி அந்த மரத்தை எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் கூட இப்படி ஒரு கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். சுவையான ஒரு வாழ்க்கையாக, ஆவியின் கனிகள் சொல்லப்படக்கூடிய அத்தனை 9 கனிகளையும் நாம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எனக்கு இருக்கணும் பிரதர், இப்படி தான் இருக்கணும், என் வாழ்க்கை கனி தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னிலே நிலைத்திருந்தால், நான் உங்களிலே நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க அப்படின்னு. அப்போ அவர் கேட்கறதெல்லாம், நீங்கள் என்னை பற்றி கொண்டு இருங்க. அதை தான் அழகா சங்கீதம் 1வது சங்கீதத்தில் 2வது வசனத்தில் சொல்லுகிறார், என் வசனத்திலே வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கின்ற விலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகின்றார். அப்போ ஒவ்வொரு காலகட்டம் இருக்குங்க. இது மாம்பழ சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீசன்ல நீங்க போய் ஆப்பிளை தேடினீங்கன்னா இருக்காது, அது விலை உயர்ந்து காணப்படும். ஏன்னா இல்லை, ஸ்கேர்சிட்டி. ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்ற காலத்திலே ஏற்ற காரியங்களை செய்வதற்காக அவரிலே நிலைத்திருப்போமேயானால், இரவும் பகலும் தியானித்து கொண்டு இருப்போமேயானால் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த ஒரு நம்பிக்கையோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்க வாழ்க்கை கனித்தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்க ஆண்டவரே, பட்டு மரம் போல இராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.